அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணையை ஹரியானாவின் சிர்சாவில் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. டெல்லியை நோக்கி பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணையை ஹரியானாவின் சிர்சாவில் இந்தியா சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. வயல்வெளியில் கிடக்கும் ஏவுகணையின் பாகத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள் பாதுகாப்பு படையினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 3 நாட்களாக எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நகரங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்த முயற்சி செய்த பாகிஸ்தான் இன்று முதல் முறையாக டெல்லியை நோக்கி ஏவுகணையை அனுப்பியிருக்கக்கூடிய தகவல்கள் இன்று காலை நமக்கு கிடைத்திருந்தது. டெல்லியை நோக்கி வந்தக்கூடிய ஏவுகணைகள், அந்த பேட்டா வகை ஏவுகணைகளை நாம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். பேட்டாவில் 2 வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். பேட்டா 1 மற்றும் பேட்டா 2 அந்த 2 ஏவுகணைகள் டெல்லியை நோக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியை நோக்கி மார்க்கமாக வந்திருக்கக்கூடிய நிலையில அவற்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. வயல்வெளிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்ட செயலிழக்க செய்யப்பட்ட அந்த ஏவுகணைகளுடைய பாகங்களுடைய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சித்தா பகுதியில் இந்த ஏவுகணைகள் வயல்வெளிகளில் கிடப்பதை தகவலை எடுத்து அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அங்கு நின்று பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த உடையில் கிடைக்கக்கூடிய அந்த பாகங்கள் குறித்து அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. வயல்வெளியில் கிடக்கக்கூடிய ஏவுகணைகளின் பாகங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏவுகணைகள் எங்கிருந்து என்றால் பாகிஸ்தானுடைய பேட்டா வகை ஏவுகணைகள். இவை டெல்லியை நோக்கி வந்த ஏவுகணை. இந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இன்று காலை நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருந்தது. அதாவது பாகிஸ்தானுடைய வான்பரப்பில் இருந்து டெல்லியை நோக்கி, டெல்லியினுடைய டைரக்ஷன் பார்த்து வந்திருக்கக்கூடிய அந்த பேட்டா வகை ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சித்தா பகுதியில அந்த வயல்வெளிகளில் கிடக்கக்கூடிய அந்த ஏவுகணையினுடைய பாகங்களை பாதுகாப்புத்துறை கைப்பற்றி இருக்கிறது. அது முற்றிலுமாக செயலிழந்து விட்டதா என்கின்ற ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். ஏன்னா ஒரு ஏவுகணை செயலிழக்க செய்யப்பட்டாலோ அல்லது தாக்கி அளிக்கப்பட்ட பிறகாக அங்க நிலப்பரப்பில் கடந்தாலோ மேலும் அது செயலிழக்காமல் செய்யலாம். அதனுடைய சக்தி அதுக்குள்ளே இருக்கலாம். அது எப்போது வேண்டுமானாலும் வெற்றி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு செல்வார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த உடைந்து கிடைக்கக்கூடிய ஏவுகணை பாகங்களை ஆய்வு செய்வார்கள். அவற்றிலிருந்து முழுவதுமாக செயலிழந்து விட்டதா என்பதையும் கண்காணிப்பார்கள். அந்த பணியில தற்போது இந்திய பாதுகாப்புத்துறை ஈடுபட்டிருக்கிறது. நாம் இந்த சித்தா பகுதியில டெல்லியை நோக்கி வந்த ஏவுகணையை வீழ்த்தி இருக்கக்கூடிய அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய அந்த ஆகாஷ் அமைப்பு, ஆகாஷினுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக இவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆகாஷை பொறுத்த வரைக்கும் 90 கிலோமீட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை துல்லியமாக குறிவைத்து கணிக்க முடியும். அதில் இருக்கக்கூடிய ரேடார் ராஜேந்திரா, அதன் மூலமாக என்ன மாதிரியான பொருட்கள் வருகிறது, எவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நாம் செய்ய வேண்டும், அது நாம் எழுத வேண்டிய அந்த ஏவுகணைகளோ அல்லது இசையில என்ன மாதிரியாக இருக்க வேண்டும், அது முற்றிலுமாக அதனுடைய சக்தியை குறைக்க வேண்டும் என்பதன் காரணமாக அது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வான்வழியாக எந்த பொருள் வந்தாலும் சுட்டு வீழ்த்தப்படும். அது தற்போது வரைக்கும் 100% ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய வான்பரப்பிற்குள் எந்த ஒரு மிசைல் வந்தாலும், எந்த ஒரு ஏர்கிராப்ட் வந்தாலும், ட்ரோன்கள் வந்தால் கூட அவற்றை சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் கடந்த 3 நாட்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளில் அமிர்தசரஸ் நோக்கி வகையிலான அந்த ஏவுகணைகள் வந்ததாக சொல்லப்பட்டது. வயல்வெளியில் கிடைக்கக்கூடிய சிறிய ரக ஏவுகணைகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். சைனாவினுடைய தயாரிப்பு உருவாகி இருக்கக்கூடிய P-15 மற்றும் P-16 உள்ளிட்ட வகையிலான அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அவையெல்லாம் செயலிழக்கப்பட்ட அங்கங்கே வயல்வெளியில் கிடந்ததை நாம் பார்த்திருந்தோம். சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களையும் பார்த்திருந்தோம். ஆனால் தற்போது இந்த பேட்டா ரக ஏவுகணையை முதல் முறையாக நமது வயல்வெளிகளில் செயலிழக்க செய்யப்பட்டு வெட்டி சிதறி கொடுக்கக்கூடிய நிலையில பாகங்கள் எல்லாம் அங்கங்கே வயல்வெளியில் சிதறி கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவினுடைய வான்வெளி அமைப்பாக இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படக்கூடிய 3-4 சிஸ்டம்ஸ் நம்மிடம் இருக்கிறது. அதில் ஆகாஷ் மற்றும் S-400 ஆகிய இந்த 2 வான் பாதுகாப்பு அமைப்புகள் தான் துல்லியமாக கணித்து தாக்குதலை நடத்தியிருக்கிறது. டெல்லியினுடைய ஏவுகணைகள் திரும்பியிருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில தற்போது டெல்லியை நோக்கி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த ஏவுகணையும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.